துணை முதல்வர் வந்து அவங்க திமுகவின் 5 வருட அரசாங்கத்தின் ஃபெயிலியரை வந்து திசை திருப்பதற்காக இந்த மாதிரி அப்பப்போ ஏதாவது ஒன்று பேசுவார். அது வந்து ஃபஸ்ட்டு ஒரு 2 மினிட்ஸில் இதோட விளக்கம் சொல்கிறேன். சான்ஸ்கிரிட் யூனிவர்சிட்டிஸ் அப்படிங்கிறது வந்து சமஸ்கிருத பல்கலைக்கழகங்கள் கிட்டத்தட்ட 18 வந்து ஏற்கனவே தொடங்கியது. அந்த 18 யூனிவர்சிட்டிஸும் ஒரு யூனிவர்சிட்டி கூட பிஜேபி கவர்மெண்ட் வந்த பிறகு திறந்தது கிடையாது. 12 வருஷத்துக்கு முன்னாடியே தொடங்கியது. தமிழில் 2 யூனிவர்சிட்டி, ஒன்று திருவாரூர்லையும் ஒன்று தஞ்சாவூர்லையும் இருக்கு. அதனால மனித மேம்பாட்டுத்துறை என்ன பண்ணோம்னா ஒவ்வொரு வருஷமும் அதற்கான தொகையை வந்து வளர்ச்சிக்கான தொகையை வந்து எல்லா யூனிவர்சிட்டிக்கும் ஈக்குவலாக பிரித்து கொடுப்பாங்க. அவங்க 18 வச்சிருக்கிறதுனால அந்த 18 யூனிவர்சிட்டி பிரித்து போகுது. இங்கே 2 இருக்கிறதுனால 2 தான் இருக்கு. ஆனால் அது காரணம் கிடையாது. திமுக வந்து அண்ணா காலத்தில் இருக்கும்போது இருந்த திமுக கிடையாது. இப்போ வந்து அது வகுப்புவாத கட்சியாக மாறிவிட்டது. இந்த ஒவைசியோடைய ஏஐஎம்ஐஎம் மாதிரி மறுபடியும் ஒரு கம்யூனல் பார்ட்டி, டிஎம்கே என்பது ஒரு கம்யூனல் பார்ட்டி அப்படிங்கிறது தான் எங்களுடைய கருத்து, என்னுடைய தனிப்பட்ட கருத்து. எப்படின்னு சொல்ற கேளுங்க. ஒரு ஒரு வகுப்புவாத கட்சின்னா அதுக்கு வரையறை என்ன? ஏதாவது ஒரு மதத்தை கீழே நிறுத்தி அவர்களுடைய மதத்தை மேலே ஏற்றுவது, இதுதான். இப்ப திமுக என்ன பண்ணுது? இந்த கடந்த 5 வருஷத்துல முதல்வர் ஆரம்பிச்சு துணை முதல்வர் ஆரம்பிச்சு எத்தனை மந்திரிங்க ஹிந்துசத்தை வந்து எவ்வளவு கேவலமா தரம் தாழ்த்தி பேசுறாங்கிறது மக்கள் அறிஞ்சது. ஆனா அவங்க என்ன பண்றாங்கன்னா 2 மதத்தை மட்டும், கிறிஸ்துவ மதத்தையும் இஸ்லாமிய மதத்தை மட்டும் தூக்கி பிடிக்கிறார்கள். அதனாலதான் திமுக என்பது ஒரு மதவாத கட்சியாக மாறிவிட்டது. அவர்கள் வந்து மைனாரிட்டி, சிறுபான்மையர் அப்படின்னு சிறுபான்மையருக்காக நலம் காக்குறாங்க அப்படிங்கிற ஒரு போர்வையில போறாங்க. சிறுபான்மையில எத்தனையோ மதங்கள் இருக்கிறது. ஜெயினிசம் இருக்கு, சீக்கிசம் இருக்கு, புத்திசம் இருக்கு. இவர்கள் எல்லாருக்கும் அவங்கள அதை பெருசுபடுத்தி எப்பவும் பேசுறது இல்லை. இவங்க பெருசுபடுத்தி பேசுவது இஸ்லாமையும் கிறிஸ்துவத்தையும் மட்டுமே. நல்ல மதங்கள், அதுக்கு அவங்க வந்து வாழ்த்து சொல்வதாகட்டும், அந்த அவர்கள் நடத்தும் விழாக்கள் கலந்து கொள்வதாகட்டும், எல்லாமே இந்த 2 மொழி சார்ந்தது. அவர்கள் வந்து எந்த மொழியை கீழே தூக்கி மிதித்து போடுகிறார்கள்? இந்து மொழியை. இந்த இந்து மதத்தை வந்து அவங்க எவ்வளவு கேவலப்படுத்தினாலும் இதெல்லாம் 5000 10,000 வருஷமா எத்தனையோ முகலிய, இவர்கள் போல முகலிய சாம்ராஜ்யத்தை சேர்ந்தவர்கள் எத்தனையோ பேர் அதை இப்படி அடக்கணும்னு பார்த்தாங்க. அப்படிலாம் எப்படியும் அடங்காம மேலும் மேலும் தான் வளர்ந்து கொண்டு வருகிறது. இது அவங்களுடைய ஃபெயிலியர். அதாவது 5 வருடம் ஒவ்வொரு துறையிலும் அவங்க செஞ்ச ஃபெயிலியர்ஸை மறைக்கிறதுக்காக செய்யற விஷயம். ஒரே ஒரு எலக்ட்ரிசிட்டி போர்டு எடுத்துப்போம். இது வரைக்கும் 3 மந்திரி இருந்திருக்காங்க. திரு செந்தில் பாலாஜி அவர்கள், திரு தங்கம் தென்னரசு அவர்கள், இப்பொழுது திரு சிவசங்கர் அவர்கள், மாண்புமிகு 3 மந்திரி இருக்காங்க. கிட்டத்தட்ட 3 சேர்மன் இருந்தாங்க. இவங்க வந்து 2021ல் 3 பெரிய ப்ராஜெக்ட்ஸா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கியது. வட சென்னை அனல் மின் நிலையம். அந்த வட சென்னை அனல் மின் நிலையம் வந்து 1200 மெகாவாட். அதுல இன்னும் துணை முதல்வர் ஸ்டைல்லயே சொல்ற ஒரு செங்கல் கூட வைக்கலைங்க நீங்க. அடுத்தது உப்பூர் 1600 மெகாவாட், ஒரு செங்கல் கூட வைக்கலைங்க இது வரைக்கும். மறுபடியும் உடன்குடி 1320 மெகாவாட், அதுலயும் ஒரு செங்கல் கூட வைக்கலைங்க. இதனால 4120 மெகாவாட் வந்து மின் உற்பத்தி 5 வருடத்துல இவங்க இது வரைக்கும் திமுக கவர்மெண்ட் அனல் மின் நிலையத்துல ஒரே ஒரு மெகாவாட் கூட உற்பத்தி செய்யவில்லை. இதனால என்ன அப்படின்னா, இந்த 4120 மெகாவாட்டும் மாசம் 3000 மெகாவாட்டோ 2000 மெகாவாட்டோ 4000 மெகாவாட்டோ நமக்கு குறைவா இருக்கு. அந்த குறைவான மெகாவாட்டை இவங்க வெளி மாநிலத்திலிருந்து 9 ரூபாய் 10 ரூபாய்க்கு வாங்குறாங்க. அப்படி வாங்குவதனால் மேலும் மேலும் அது வந்து டான்ஜெட்கோக்கு சுமையாகிறது. அந்த சுமையை இவங்க எப்படி சரி செய்யறாங்களா? அந்த 4 லட்சம் கோடி ரூபாயிலிருந்து 8 லட்சம் கோடிக்கு உயர்த்துறாங்க. இதுவே இந்த 4120 மெகாவாட் இங்க உற்பத்தி செய்திருந்தால் அது 5 ரூபாயில் தமிழக அரசுக்கு 5 ரூபாயில் கிடைச்சிருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் ஒவ்வொரு ஸ்டேட்லயும் அவங்க கண்டினியூஸா 5 வருஷத்துல எதுவுமே செய்யாததுக்கு அதை மக்கள் மனதிலிருந்து எடுக்குவதற்காக இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மதம், மொழி அப்படின்னு கொண்டு வராங்க ஒவ்வொரு வாட்டியும்.
இது வந்து மக்கள் பார்த்துட்டே இருக்காங்க. அவங்களுக்கு 40% ஏறிடுச்சு எலக்ட்ரிசிட்டி பில்லு. 5 வருஷம் கழிச்சு நீ 40% ஏற்றிட்ட ராஜா, ஹிந்தி பற்றி பேசுகிற, 40% ஏற்றிட்ட ராஜா, சான்ஸ்கிரிட் பற்றி பேசுகிற அப்படிங்கிறத உங்களை மன்னிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இதோட 2026 ஒரே 1 மெகாவாட் கூட உற்பத்தி செய்யாத திமுக அரசு இதை பற்றி என்ன சொல்கிறாங்க? மெட்ரோ ரயில் கேட்குறாங்க. ஆனால் நீங்கள் உங்ககிட்டே இருக்கிற எலக்ட்ரிசிட்டியில் நான் மூணு மேஜர் ப்ராஜெக்ட் இருந்தது, 3 சேர்மன் 3 மந்திரி வந்து ஒரே 1 மெகாவாட் கூட தயாரிக்கலை. அது மாதிரி இவங்க மக்களை டைவர்ட் பண்ணுறதுக்காக இது மாதிரி பேசுகிறாங்கிறது என்னுடைய கருத்து.